Maybe you've come here today tired. ஒருவேளை இன்றைக்கு களைத்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். Maybe you're mentally exhausted. மன ரீதியாக நீங்கள் உண்மையிலே விடாய்த்து போய் வந்திருக்கலாம். Maybe you're smiling on the outside while deep down you're struggling. வெளியே தான் நீங்க ஒருவேளை சிரித்து கொண்டிருக்கீங்க, ஆனா உள்ளத்துல உண்மையிலே பேரதிர்ச்சியில மிகவும் இன்னல் இக்கட்டில் இருக்கிறீங்க. But the Holy Spirit wants me to remind somebody here that God knows your name. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒருவரை பார்த்து அன்பின் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய பெயர் என்னது என்பது தேவனுக்கு தெரியும் என்று உங்களை ஆற்றி தேற்றுகிறார். God not only knows your problem. தேவனுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறது மாத்திரமல்லாமல் God not only knows your failure, your mistake. உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய பிழைகளை தேவன் அறிந்திருக்கிறது மாத்திரமல்லாமல் But God also knows your name. உங்களுடைய பெயர் இன்னதென்பதையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். Heaven still knows your name. பரலோகத்திற்கு உங்களுடைய பெயர் இன்னது என்று இன்னும் தெரியும். And the God who knows the stars, நட்சத்திரங்களை அறிந்து வைத்திருக்கிற அதே தேவன் has not forgotten you. உங்களை மறக்கவில்லை. Amen. Amen. The title for our devotion today is The God Who Never Forgets a Name. இன்றைய காலை சங்கீத தியான பகுதியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரு பெயரையும் மறந்து போகாத தேவன். The God Who Never Forgets a Name. ஒரு பெயரையும் மறந்து போகாத தேவன். I would like you to turn your Bibles with me to the book of Psalms. சங்கீத புத்தகத்துக்கு அடியனோடு கூட உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 147 verse 4. 147 சங்கீதம் 4வது வசனம். Psalm 147 verse 4. 147வது சங்கீதம் 4வது வசனம். It says, He determines the number of the stars and calls them each by name. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். So this psalm was written during a season of restoration for Israel. இஸ்ரேல் மக்கள் இழந்தது அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுகிற அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். God's people had gone through exile, through brokenness. உடைக்கப்படுதலின் மூலமாக தேவ ஜனங்கள் அவர்கள் தங்கள் சுய தேசத்தை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். They had gone through loss, humiliation. இழப்பு, நஷ்டம், வாழ்க்கையிலே தாழ்ச்சிக்கு நேராக சென்றார்கள். Jerusalem had been destroyed. எருசலேம் அழிக்கப்பட்டு போனது. The people felt scattered and forgotten. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், மறக்கப்பட்டு போனதாக உணர்ந்தார்கள். But this psalm is a song of healing. ஆனால் இந்த சங்கீதமோ சுகமாகுதலின் சங்கீதமாகும். In fact, if you see just before verse 4, 4வது வசனத்துக்கு முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் the Bible says He heals the broken-hearted and binds up their wounds. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். Then suddenly the psalmist is talking about the stars. திடீரென்று சங்கீதக்காரன் இங்கே நட்சத்திரங்களை குறித்து பேசுகிறார். Why? ஏன்? Because he wanted the people of Israel to understand this powerful truth. இந்த வல்லமையான சத்தியத்தை இஸ்ரேல் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். The God who controls galaxies is also the God who comforts and heals wounded hearts. வான மண்டலங்களில் இருக்கிற அனைத்து கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்களை அடக்கி ஆளுகை செய்கிற அதே தேவனாகிய கர்த்தர் காயப்பட்ட இருதயங்களையும் குணமாக்குகிறார் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக The Hebrew word for calls here, அழைக்கிறார் என்பதற்கான எபிரேய அர்த்தம் என்னவென்றால், it carries the idea of summoning with intimacy and authority. நெருங்கிய அந்யோன்ய ஐக்கிய உறவு, அது மாத்திரமல்ல அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. And the word name in Hebrew culture, it represents identity. இங்கே பெயர் என்கிறது அந்த எபிரேய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு அடையாளத்தை தான் வெளிப்படுத்துகிறது. It represents purpose or value. நோக்கம், அது மாத்திரமல்ல அது ஒரு வல்லமையை குறிக்கிறது. Think about that, church. சபையார், இதை யோசித்து பாருங்கள். So when scripture says God calls the stars by name, தேவன் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லும்போது it reveals intimacy. அந்யோன்ய ஐக்கிய உறவை அது காண்பிக்கிறது. Nothing in creation is random to him. இந்த சிருஷ்டிப்பில் இருக்கிற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு சிருஷ்டிப்பும் தேவனுக்கு ஏனோ தானோ என்று இருப்பதில்லை. And church, if God knows every star personally, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்தை தனிப்பட்ட ரீதியிலே அறிந்திருப்பாரானால் சபையாரே, He certainly knows you. உங்களை நிச்சயமாய் திட்டமாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Amen. ஆமென்.
I would like to share briefly 3 important and profound truths from this verse. இந்த வசனத்திலிருந்து 3 முக்கியமானதும் ஆழமானதுமான கருத்துக்களை அடியேன் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Make a quick note of it. துரிதமாய் இதை குறித்துக் கொள்ளுங்கள். Point number 1. முதலாவது குறிப்பு, He is a God who cares. அக்கறையுள்ள தேவன் அவர். God who cares. அக்கறையுள்ள தேவன். Church, have you ever felt invisible? எப்போதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு அதரிசனமானவராய் இருக்கிறதாய் உணர்ந்திருக்கிறீங்களா? Like your sacrifices, they go unnoticed. நீங்க செய்யற தியாகலாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. Your tears, they stay hidden. உங்களுடைய கண்ணீர் யார் மறைக்கப்பட்டதாய் உள்ளது. Like nobody truly understands what you're going through. உண்மையிலே நீங்கள் எந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யாருமே புரிந்து கொள்கிறதில்லை. Church, listen carefully. சபையாரை கவனித்து கேளுங்கள். God never loses sight of his children. தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கிற விஷயத்திலே தளறுகிறதில்லை. Sometimes we think that God only pays attention to big people. சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கையில சமுதாயத்தை பெரியவங்க உயர்ந்தவங்க அவங்கள மாத்திரம்தான் தேவன் காண்கிறார் என்பதாக நினைக்கிறோம். To big people like pastors, leaders, saints, or famous voices, successful people. பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரர்கள், பெரியவர்கள், அதாவது வாழ்க்கையில வெற்றி சிறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் தேவனாய் கர்த்தர் மிக கவனமாய் பார்க்கிறார் என்பதாக நாம் நினைத்து விடுகிறோம். But that is not the heart of God. அது தேவனுடைய இருதயம் அல்ல, முழுமையானது இருதயம் அல்ல. Lord Jesus noticed blind beggars. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது பிச்சைக்காரராய் இருந்த குருடர்களை கர்த்தர் ஆண்டவர் இயேசு பார்த்தார். He noticed lonely widows. தனிமையில் இருந்த விதவைகளை அவர் பார்த்தார். He noticed rejected and uneducated fishermen. புறக்கணிக்கப்பட்ட படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிறவர்களை அவர் கண்டார். Jesus noticed lepers who were considered to be outcast in those days. அந்த நாட்களிலே புறம்பாக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்த குஷ்டரோகிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். Jesus noticed everybody who the people ignored. யாரெல்லாம் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். How many of you can say God sees me? தேவன் என்னை காண்கிறார் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? God cares for me. தேவன் என் பேரில் அக்கறையாய் இருக்கிறார். The same God holding the stars in place is watching over your life. நட்சத்திரங்களை தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே வைத்து காக்கிற அதே தேவனாய் கர்த்தர் உங்களையும் பார்த்து உங்களையும் விசாரிக்கின்றார். The same God who holds the galaxies together is attentive to your prayer. வான மண்டலங்களில் இருக்கிற அனைத்தையும் தாங்கி ஆதரிக்கிற அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜெப சத்தத்தையும் கேட்டு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். Your prayers are not disappearing. உங்களுடைய ஜெபங்கள் அப்படியே தொலைந்து காணப்படாமல் மறைந்து போவது இல்லை. Your pain is not unseen. உங்களுடைய வலி வேதனை பார்க்க முடியாததாகவும் இல்லை. Even when heaven feels silent, God is active and attentive. பரலோகம் அமைதலாய் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் மிக தீவிரமாய் உங்களை பார்க்கிறார். உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். Amen. ஆமென். He is a God who cares. அக்கறை உள்ள தேவன் அவர். Point number 2. இரண்டாவது குறிப்பு, He is a God who counts. இரண்டாவது அவர் எண்ணுகிற தேவன். Church, let me ask you this morning. இந்த காலை பொழுது அடியேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் சபையாரே, Can you count all the stars in the sky? வானங்களில் இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அனைத்தையும் உங்களால் 1, 2, 3 என்று சொல்லி முழுவதுமாக எண்ண முடியுமா? Have you tried? எப்போதாவது முயற்சித்திருக்கீங்களா? For us, counting the stars look impossible. நமக்கே நட்சத்திரங்களை எண்றது அவ்வளவு கஷ்டம், சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறோம். Even for the scientists still keep discovering new stars. விஞ்ஞானிகள் கூட அதேதான், புதிய புதிய நட்சத்திரங்கள் இருக்கிறதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க, எண்ண முடியல அவங்களாலையும். The telescopes improve every year. தொலைநோக்கி ஒவ்வொரு வருஷமும் அப்படியே அதிநவீனம் அடைகிறது. அது அதிநவீனம் அடையாது எண்ணிக்கொண்டே இருக்கிறது. The space, it keeps expanding beyond human understanding. வான மண்டலத்தை உய்த்து பார்க்க பார்க்க மனுஷிக புத்திக்கு எட்டாத அளவிற்கு அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. But God says, I have already counted them. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் நான் ஏற்கனவே எண்ணி முடித்து விட்டேன். You know what that means? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? What feels overwhelming to us எவைகளெல்லாம் நம்மால முடியாது, மூழ்கடிக்கிறது நம்ம நினைக்கிறோமோ, is effortless to God. அவைகள் அனைத்தும் ஆண்டவருடைய பார்வையிலே ஒன்றுமே கிடையாது. Many a times we
we are afraid of life. அநேக வாழ்க்கையை பார்த்து அவ்வளவு பயந்து நடுங்குகிறோம். We panic because we only see fragments of our lives. நம்முடைய வாழ்க்கை அப்படியே சிதறுகிறதாக பார்க்கிறபடினாலே மனதிலே திகைப்பு அடைகிறோம். But God rests because he sees the full story, whole picture. தேவனாகிய கர்த்தர் முழுமையான காட்சியை பார்க்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் அமைதலோடு இருக்கிறார். He sees the end from the beginning. துவக்கத்தை பாருங்கள், முடிவை துவக்கத்திலேயே அந்தத்தை ஆதி முதற்கொண்டே அவர் பார்க்கிறாராம். Maybe some of you are anxious about tomorrow. ஒருவேளை உங்கள் சில பேர் நாளை தினத்துல என்ன நடக்குமோ என்று பதபதைக்கிறீங்க. Some are worried about finances. சில பேர் உங்களுடைய பண நெருக்கடியை குறித்து கவலைப்படுறீங்க. Some are battling uncertainty with your family. உங்களுக்கு குடும்பத்தில் சில நிச்சயமில்லாத தன்மைகள் இருக்கிறதுனால போராடி கொண்டிருக்கிறீங்க. You are uncertain about your ministry, your future. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஊழியத்தை குறித்த ஒரு நிச்சயமின்மை இருக்கிறதுனால நீங்க மன பதபதைப்பு அடைகிறீங்க. But listen carefully, church. ஆனால் சபையாரே, தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேளுங்க. Nothing about your life is out of his control. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதுவும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இல்ல. Nothing, not one delay, not one disappointment is out of his control. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த ஒரு அளவானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி, கர்த்தருடைய கண்காணிப்புக்கு வெளியே இல்லவே இல்லை. God has already counted every detail. உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் அனைத்தையும் எண்ணி வைத்திருக்கிறார். And God counts what people ignore. ஜனங்கள் எவைகளை எல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவைகளை எல்லாம் தேவன் எண்ணுகிறார். Even your tears are counted by God. உங்களுடைய கண்ணீரும் கூட தேவனால் அவைகள் எண்ணப்பட்டு இருக்கிறது. The Bible says he keeps every teardrop of yours in his bottle. தம்முடைய துருத்தியிலே உங்கள் கண்ணீர் அனைத்தையும் தேவனாய் கர்த்தர் எண்ணி சேகரித்து வைத்திருக்கிறாராம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. Come on, turn to your neighbor and say, God is still in control. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னமும் ஆண்டவருங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Come on, somebody say, God, my life is in God's hands. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை என் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. My future is still in God's hands. என்னுடைய எதிர்காலம் இன்னமும் என் தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. And therefore I need not worry. ஆகவே நான் கவலைப்பட வேண்டியதில்லை. Amen. Amen. He is a God who counts. எண்ணுகிற தேவன் அவர். Point number 3. மூன்றாவது குறிப்பு. He is a God who calls. அழைக்கிற தேவன் அவர். God who calls. அழைக்கிற தேவன் அவர். This is where this verse becomes deeply personal. இந்த இடத்துல தான் இந்த வசனம் மிக ஆழமாய், மிக அந்யோன்யமாய் செல்லுகிறது. God does not merely count the stars, but he names them. தேவன் அந்த நட்சத்திரங்களை எண்ணுகிறது மாத்திரமல்லாமல் அவைகளுக்கு பெயரிடுகிறாராம். Names matter to God. அந்த பெயர்கள் தேவனுக்கு மிக முக்கியமானது. When God called Abraham, Moses or Samuel, தேவன் ஆபிரகாமை, மோசேயை, சாமுவேலை அழைத்தபோது, when God called Mary Magdalene, Zacchaeus or Peter, மகதலேனா மரியாள், சகேயு, பேதுருவை தேவன் அழைத்தபோது, he called them personally. தனிப்பட்ட ரீதியிலே அவர்களை அழைத்தார். Because God is relational. ஏனென்றால் தேவன் உறவு ரீதியானவர். Church, this world will try to label you. சபையாரே, இந்த உலகமானது உங்களை புறக்கணித்து தள்ளிவிடும். This world will tell that you are a failure. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நீங்க தோல்வி அடைந்தவர்கள் என்று முத்திரை குத்தும். This world will tell that you are weak. நீங்க பலவீனமானவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லும். This world will tell that you are average, unqualified. உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க வெறும் சராசரியானவர்கள் தான் என்று சொல்லி உலகம் உங்களை குறித்து ஒரு முடிவு கட்டிவிடும். It will say you are inefficient, useless. உங்களால் ஒன்றும் முடியாது, எந்த பிரயோஜனத்துக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி ஓரங்கட்டி விடும் இந்த உலகம். The world around you will underestimate you. உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் உங்களை தரக்குறைவாக தான் எண்ணும். But God calls you something different. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை வித்தியாசப்பட்ட விதத்திலே அழைக்கிறார். He calls you chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்று சொல்லி உங்களை அழைக்கிறார். He calls you beloved. எனக்கு பிரியமானவர்களே என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். He calls you redeemed, set apart. மீட்கப்பட்டவர்களே, பிரித்தெடுக்கப்பட்டவர்களே என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். He calls us as his sons and daughters. அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக அவர் உங்களை, என்னை அழைக்கிறார். And when God speaks over your life, தேவன் உங்கள் வாழ்க்கையின் மீது பேசும்போது, his voice is greater than any other voice. அவருடைய சத்தம் மற்ற எல்லா சத்தங்களை விட பெரியதாய் இருக்கிறது. Amen. ஆமென். Let me share a small short illustration with you. உங்களிடத்திலே ஒரு சிறிய சம்பவத்தை அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். There was a little child who got separated from his mother in a busy shopping mall. ஒரு அதாவது அதிக
நெரிசல் நிறைந்த ஒரு பெரிய கடையில ஒரு சின்ன பிள்ளை அவங்க அம்மா விட்டு அப்படி பிரிஞ்சு அது தொலைஞ்சு போயிடுச்சு. Hundreds of voices filled the building. அந்த அரங்கத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான பேர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. The noise around him became overwhelming. அங்கே சுற்றி இருந்த சத்தம் மிகவும் அதிகரித்தது. The child panicked and he began to cry uncontrollably. அந்த பிள்ளை பயந்து போய் அழ அதிகமாய் துவங்கியது. But then suddenly, through all the noise, he heard one familiar voice calling his name. அந்த சத்தத்துக்குள்ள இந்த பிள்ளைக்கு ஒரு சத்தம் கேக்குது. எனக்கு தெரிஞ்ச சத்தம், பெயர் சொல்லி அழைக்கிற சத்தம் இந்த பிள்ளைக்கு காது கேக்குது. Immediately he stopped panicking. உடனடியாக பயப்படுறது அந்த பிள்ளை நிறுத்துறான். You know why? ஏன் தெரியுங்களா? Because when you recognize and hear the voice of the one who truly loves you, fear loses its power. உங்களை உண்மையாகவே நேசிக்கிறவருடைய சத்தத்தை நீங்கள் பயப்படுகிற தருணத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பயம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகின்றது. Church, this world is a noisy place. சபையார், இந்த உலகம் அதிக சத்தம் போடுகிற இடமாகும். Fear, social pressures, பயங்கள், சமூக ரீதியான அழுத்தங்கள், failure, anxiety. தோல்விகள், மன விரக்திகள். But above every other voice, மற்ற எல்லா சத்தத்திற்கும் மேலாக God still calls his children by name. தேவன் தம்முடைய பிள்ளைகளை இன்னும் பெயர் சொல்லிதான் அழைக்கிறார். If you can listen to God's voice above every other voice, மற்ற எல்லா சத்தங்களுக்கு மேலாக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்களானால் you need not be afraid. எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லை நீங்கள். Amen. ஆமென். You need to analyze ourselves this morning. நம்மை நாமே இன்றைக்கு அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சபையாரே. What voice have we been listening to lately? இதுவரைக்குமாக எந்த சத்தத்தை நாம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு வருகிறோம்? Is it the voice of fear? பயத்தின் சத்தமா? Is it the voice of failure? தோல்வியின் சத்தமா? Is it the voice of disappointment? ஏமாற்றத்தின் சத்தமா? Or is it the voice of the people around us? உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய சத்தமா அது? Or on the other hand, are you listening to God's voice above all these voices? இப்படிப்பட்ட எல்லா சத்தங்கள் இருந்தாலும் அவைகளை புறக்கணித்து விட்டு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Today God is reminding you. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஞாபகப்படுத்துகிறார். He's saying, I know exactly where you are. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே உண்மையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your prayer is not forgotten. உங்களுடைய ஜெபங்கள் மறக்கப்படவில்லை. Not one tear is wasted. ஒரு கண்ணீரும் வீணாக போவது இல்லை. Not one season is being overlooked. ஒரு காலகட்டமும் கூட கண்டு கொள்ளாமல் போகப்பட போவது இல்லை. I declare over this church in the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் இன்றைக்கு இந்த சபையார் மீது வார்த்தைகளை முன்மொழிகின்றேன். Every spirit of rejection is breaking right now in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு புறக்கணிப்பின் ஆவியினுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Church, you may feel that you are forgotten by people. ஜனங்களாலே மறக்கப்பட்டதாக ஒருவேளை சபையாரை நீங்கள் உணரலாம். But heaven is embracing you again. ஆனால் பரலோகம் இன்னும் மறுபடியுமாக உங்களை கட்டி தழுவுகின்றது. You may feel weary. விடாய்த்து போய் உணரலாம். But today every weary heart is getting supernatural strength from above. ஆனால் இன்றைக்கு எல்லா களைத்து போன விடாய்த்து போன இருதயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை பெற்றுக் கொள்கிறது. And you will walk boldly into your God-given purpose. தேவன் உங்களுக்கு தந்த நோக்கத்திற்குள்ளாக உங்களால் தைரியமாய் அடி எடுத்து வைக்க முடியும். Because we know that the creator of the universe, the creator of stars, is personally leading us. அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் இந்த நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தனிப்பட்ட ரீதியிலே அந்யோன்யமாக நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். Amen. ஆமென். So church, know that God knows your name. சபையாரே, ஆகவே உங்கள் பெயர் இன்னதென்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். God wants to have a personal relationship with you. தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட அந்யோன்ய ஐக்கிய உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறார். Amen. ஆமென். When we all close our eyes for a moment of prayer. ஒரு க்ஷணம் நாம் ஜெபத்திற்காக கண்களை மூடிவோமே. Our gracious Heavenly Father, Lord, we thank you for knowing us personally. பரலோக தந்தையே, இன்றைக்கு எங்களை தனிப்பட்ட ரீதியிலே அறிந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஐயா. Lord, forgive us for the moments we doubted your care. உம்முடைய அரவணைப்பை நாங்கள் சந்தேகித்த தருணங்களுக்காக எங்களை மன்னியுங்க ஆண்டவரே.
Oh God, heal every broken heart in this place today. தேவனே இன்றைக்கு இந்த இடத்துல இருக்குதான உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் சுகமாக்குவீராக. Lord, you restore and strengthen them. நீர் அவர்களுக்கு இழந்ததை திரும்ப அளித்து அவர்களை பலப்படுத்துவீராக. Restore every discouraged soul. ஒவ்வொரு அதைரியப்பட்ட ஆத்துமாவை ஆண்டவரே நீரே சீர்படுத்துவீராக. Lord, remind your people that they are seen, loved and chosen by you. உம்முடைய மக்கள் உம்மால் பார்க்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை உம்முடைய மக்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க ஆண்டவரே. And Lord, let your people listen to your voice above every other voice. உம்முடைய மக்கள் மற்ற எல்லா சத்தங்களை விட உம்முடைய சத்தத்தை மாத்திரமே செவி கொடுத்து கேட்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அதை நேசிக்க உதவி செய்யுங்க ஐயா. Let every person leave this room with renewed faith that the creator of the universe, creator of the stars, is personally guiding them and leading them. ஆண்டவரே, அண்ட சராஷ்டிரத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர், வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், தனிப்பட்ட ரீதியிலே இவர்களை நேசிக்கிறீர், அழைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு சகாயம் செய்யும் ஐயா. Oh, thank you, Jesus. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' precious name we pray this prayer. ஆண்டவரே இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Church, never forget this. சபையார் இதை மறந்து விட வேண்டாம். That God who called the stars each by name நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பெயரிட்டு அழைக்கிற அதே தேவன் calls you by name. உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். And if God can keep billions of stars in order, தேவனாய் கர்த்தர் லட்சோபல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை சீராக ஒழுங்காக அதன் கோணத்திலே வைத்திருக்கும் பொழுது He can keep your life from falling apart. உங்களுடைய வாழ்க்கையும் விழாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென். May the Lord bless you and be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Glory to God.